ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலகமெங்கும் அமைதியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு மக்கள் இருக்கையில் உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த வளர்ந்த நாடுகள் செய்யக்கூடிய இந்த போர் சம்பந்தமாகவும் பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சிரமத்தை அறியக்கூடிய அளவிற்கு ஜோதிடத்தில் ஏதேனும் முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறதையா தாங்கள் கூறவும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. இன்றைய காலகட்டத்தில் இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே உலகம் முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பு என்று வந்தது கொரோனா என்பது. பொதுவாக இயற்கையினுடைய சீற்றங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பகுதியில் வரும், ஏதாவது ஒரு நாட்டில் வரும். இது ஆங்காங்கே தோன்றி மறைந்துவிடும். ஆனால் உலகம் முழுவதும் எல்லா மக்களும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு பாதிப்பு வந்தது கொரோனாவில் தான். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம அதை பார்க்குறோம். ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை தோன்றுகிறது, ஆனால் இந்த உலகம் முழுவதும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது இது இப்படி வருவதற்கு காரணம் என்ன? இதை நாம் ஏற்கனவே நாம் முன்கூட்டியே இதை கண்டு உணர முடியுமா? ஜோதிட ஞானத்தில் கண்டு உணர முடியுமா என்பது உங்களுடைய கேள்வி. கண்டு உணர முடியுமா ஐயா? என்னன்னு கேட்டால், மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை துல்லியமாக கணிப்பது தான் ஜோதிடம். இது தனி மனிதனுக்கு உரிய பலன்களை நாம் கணிப்பது என்பது தனி மனிதனுடைய ஜோதிடம், அவருடைய ஜாதகம். ஆனால் இப்போ இன்றைக்கி மொத்த சமுதாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை எதிலிருந்து நாம் காண முடியும் என்று கேட்டால், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது ஜாதகம், கிரகங்களினுடைய அமைப்பு, லக்கினம், ராசி, இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஒரு தனி மனிதனுக்கு பார்க்குறோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா, கோச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது. கோச்சாரம் என்ற என்னன்னா, இப்போது இந்த கிரகங்கள் எங்கு நகருகிறது, எதோடு இணைகிறது, இப்படி இந்த கோச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கோச்சாரத்தை வைத்து தான் இப்பொழுது ராசி பலன்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ராசி பலன் என்பது தனி மனிதனுக்கு சொல்கிறாங்களா, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொல்கிறாங்களா? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிறோம். ஒரு ராசி எடுத்துக்கொண்டால் எத்தனை 10 கோடிக்கு மேலே இருப்பாங்க ஒரு ராசிக்கு. அப்போ இந்த ராசிக்கு கோச்சாரப்படி இந்த பலன் என்று சொன்னால், அது ஒரு 10 கோடி 15 கோடி அந்த மனிதர்களுக்கு ஒரு பலனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்தியாவை மட்டும் எடுத்துட்டோம், உலகம் முழுவதும் எடுத்துட்டோம்னா 850 கோடி. அதை நீங்கள் 12ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை கோடி மக்களுக்கு ஒரே பலன் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இது சமுதாய பலன் தானே. அப்போ கோச்சார பலன் என்பது பொது பலன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இது சமுதாயத்துக்கான பலன். சரி, இப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அந்த ராசியில் இருப்பவர்கள் எல்லோரும் அதை பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த கிரகங்கள் அந்த நகர்வது என்பது இந்த மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் இப்படி போகும்போது எப்படி இருக்கும் என்பதை கணித்துத்தான் பஞ்சாங்கமே எழுதுகிறார்கள். பஞ்சாங்கம் என்பது இந்த வருட பஞ்சாங்கம், இந்த வருடம் இந்த நாட்டிலே சமுதாயத்திலே என்ன நடக்கும் என்பதையெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்போ மனிதர்களுடைய அந்த விளைவுகளை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் இருக்கிறது அல்லவா? பஞ்சாங்கம் எதை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிறது? கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு, கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லப்படுகிறது. அப்போ ஜோதிடத்தில் வழி இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் பர்டிகுலராக இப்போ என்ன கேட்குறீங்க, பெரிய பொருளாதார சீரழிவு, பெரிய போர் நடக்கிறது, இதெல்லாம் எதை வைத்து கணிப்பது? இதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இது எதை வைத்து கணிக்க முடியும் என்று என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், நீங்கள் நம்ம ஒரு 9 கோள்களை நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கிறோம். அதில் பிரதானமான கோள்கள் 7. ஆனால் 2 கோள்களுக்கு அதாவது என்ன இல்லை, அதுக்கு உடல் இல்லை, வீடு இல்லை, அது ஒரு நிழல் கோள்கள் என்று சொல்லுகிறோம். அதுதான் ராகு கேது. இந்த ராகு கேது என்பதை அடிப்படையாக வைத்து, இந்த ராகு கேதுவோடு இந்த கிரகங்கள் இணையக்கூடியது, அதில் பயணிக்கக்கூடியது என்பதை அடிப்படையாக வைத்து நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியும்.
நன்மைகளை விட தீமைகளை முழுமையாக கணிக்க முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நிகழ்வுகள் வரும் என்பதை இந்த ராகுவையும் கேதுவையும் வைத்து அதோடு இணைகிற அந்த கோள்களை வைத்து அதை கணிக்கிட முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதை பற்றிய இன்னும் விரிவாக எந்தெந்த கோள்கள் எப்படி வந்தால், இப்பொழுது இந்த நடக்கக்கூடிய இந்த போர் எதனால் வந்தது, இனி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய அந்த ஞானத்தை எல்லாம் நாம் நம்மளுடைய காணொளியிலே அடுத்து பல பகுதிகளிலே நாம் அதை விரிவாக பார்ப்போம். இந்த கேள்வியை கேட்டு ஒரு தூண்டுதலை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.